வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சன்னா மசாலா. இது வந்து பூரி சப்பாத்திக்குள்ளெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். இது எப்படி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து கொண்ட கடலை. நம்ம வெஜிடேரியன் ஃபுட்லேயே அதிக ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட் அப்படின்னா அது கொண்ட கடலை தான். அது மாதிரி இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது சாப்பிட்றதால, இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதனுடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய சன்னா மசாலாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சமாக பட்டை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட் போல் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய், அடுத்து 5 காஷ்மீர் மிளகாய். இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். நம்மளுடைய சன்னா மசாலாவுக்கு வந்து ரொம்ப கலர் தரும், அதனால் இது சேர்த்துக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சியை நல்லா தட்டி போட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இது வந்து 5 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் இருக்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இதை மூடி வச்சு வதக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மசாலா வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கட்டும். இது மூடி வச்சு நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 1/4 கப் அளவு சென்னா சேர்த்துக்கலாம். சென்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ஆறுனதும் நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, மீடியம் பதத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். நம்ம அரைக்கிற மசாலாவில் ஏன் சன்னா சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம சன்னா மசாலாவுக்கு அதிக குவான்டிட்டி தரும், அதே மாதிரி அது திக்னஸையும் தரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து நம்ம சன்னா மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, நம்ம இது பிரிஞ்சி இலை போடும்போது நம்மளுடைய மசாலாவுக்கு வந்து நல்லா வாசனையை தரும். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய மசாலா வந்து நல்லா திக்காக தான் இருக்குது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கும் போது இதில் கலந்து விட்டுட்டே சேர்க்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை மூடி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் கொதிச்சிச்சு அப்படின்னா இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அடுத்து இதில் வேக வச்சு எடுத்த நம்ம சென்னாவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 150 கிராம் சென்னாவை 8 மணி நேரம் போல் ஊற வச்சு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவு சென்னாவை நம்ம மசாலா அரைக்கும் போது அதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் போல் கொதித்ததும் இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இதை இறக்கிடலாம். நம்மளுடைய அருமையான சன்னா மசாலா இங்கே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அடுத்த வாட்டி வீட்டில் சன்னா பண்ணும்போது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.